வேதத்துல ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஒரு மகனை கர்த்தர் ஆண்டவர் ரட்சகரமாகிய தேவன் அவருக்கு 100வது வயதுல ஒரு மனுஷனை கொடுத்தாரு. யார? ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு தன் மகன் ஈசாக்கு என்றால் உயிர், உலகம் எல்லாமே அவன் தான். ஆனால் அந்த மகன் சுமார் 8 வயதாக இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மேரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆனால் இங்குதான் ஜீவ பலியாக அர்ப்பணிப்பது என்றால் என்ன என்று ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நமக்கு பிரியமானவைகளையும் நம்முடைய சுய சித்தத்தையும் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பதே ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதாகும். ஆபிரகாமை சோதிக்கும்படி இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. உண்மையில் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் மனித உயிர்களை பலி கேட்கும் தெய்வம் அல்ல.